அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்தியா கூட்டணியின் குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளர் சுதர்ஷன் ரெட்டி சென்னை வந்தடைந்திருக்கிறார். இந்தியா கூட்டணி வேட்பாளர் சுதர்ஷன் ரெட்டி சென்னை வந்திருக்கிறார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உள்ளிட்ட கூட்டணி கட்சித் தலைவர்களை சந்தித்து சுதர்ஷன் ரெட்டி ஆதரவு திரட்டுகிறார். இந்தியா கூட்டணியின் குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளர் சுதர்ஷன் ரெட்டி சென்னை வந்தடைந்தார். சுதர்ஷன் ரெட்டியை செல்வ பெருந்தகை, திமுக எம்பிக்கள் ஆர். ராசா, வில்சன் உள்ளிட்டோர் வரவேற்றிருக்கிறார்கள். இந்தியா கூட்டணியின் குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளர் சுதர்ஷன் ரெட்டி சென்னை வந்தடைந்தார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உள்ளிட்ட கூட்டணி கட்சித் தலைவர்களை சந்தித்து சுதர்ஷன் ரெட்டி ஆதரவு திரட்டுகிறார். சென்னை வந்த சுதர்ஷன் ரெட்டியை செல்வ பெருந்தகை, திமுக எம்பிக்கள் ஆர். ராசா, வில்சன் உள்ளிட்டோர் வரவேற்றிருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமரன். வணக்கம் ராஜகுமரன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்கள். குடியரசு துணைத் தலைவர் தேர்தலினுடைய இந்தியா கூட்டணி வேட்பாளர் சுதர்ஷன் ரெட்டி தற்பொழுது திமுக தலைவர் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை சந்தித்து ஆதரவு திரட்டுவதற்காக தமிழகம் வந்திருக்கின்றார். சென்னை விமான நிலையம் வந்திருந்திருக்கக்கூடிய சுதர்ஷன் ரெட்டியை காங்கிரசினுடைய செல்வ பெருந்தகை உள்ளிட்ட முன்னணி நிர்வாகிகளும் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்களான ஆர். ராசா, வில்சன் உள்ளிட்டவர்களும் வரவேற்றிருக்கின்றார்கள். ஏற்கனவே பாஜகவின் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் தமிழகத்தை பூர்வீகமாக கொண்ட சி.பி. ராதாகிருஷ்ணன் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கின்றார். இந்த நிலையில்தான் காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட கட்சிகள் அங்கம் பெற்றிருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி சார்பில் வேட்பாளராக சுதர்ஷன் ரெட்டி அறிவிக்கப்பட்டிருக்கின்றார். எனவே இந்தியா கூட்டணியினுடைய முக்கிய கட்சியாக இருக்கும் திராவிட முன்னேற்ற கழகம், அதனுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய இடதுசாரிகள் உள்ளிட்ட கட்சியினரை சந்தித்து இன்று முழுவதும் ஆதரவு திரட்டுவதற்காக சுதர்ஷன் ரெட்டி தமிழக பயணத்தை மேற்கொண்டிருக்கின்றார். சென்னை வந்திருக்கக்கூடிய அவர் தற்பொழுது விமான நிலையத்தில் திமுகவின் முக்கிய நிர்வாகிகள் மற்றும் காங்கிரசினுடைய மூத்த நிர்வாகிகள் இணைந்து வரவேற்பினை வழங்கியிருந்தார்கள் அவருக்கு. அதன் தொடர்ச்சியாக இன்று மாலை முதலமைச்சரை சந்தித்து கூட்டணி கட்சி தலைவர்களையும் சந்தித்து தனக்கு ஆதரவு திரட்ட இருக்கின்றார். குடியரசு துணைத் தலைவர் தேர்தலினுடைய இந்தியா கூட்டணியின் வேட்பாளராக ஆந்திர பிரதேசத்தை பூர்வீகமாக கொண்ட உச்சநீதிமன்றத்தினுடைய முன்னாள் நீதிபதியான சுதர்ஷன் ரெட்டி தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றார். இந்தியா கூட்டணியும் இந்த முறை குடியரசு துணைத் தலைவர் தேர்தலுக்கு கணிசமான அளவுக்கு போட்டியை ஏற்படுத்தக்கூடிய அளவு வாக்குகளை பெற்றிருக்கின்றார்கள். அதன்படி நாடாளுமன்றத்தினுடைய வாக்காளர் எண்ணிக்கையில் கிட்டத்தட்ட குடியரசு துணைத் தலைவரை தேர்வு செய்வதை காட்டிலும் ஒரு 20-30 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மட்டுமே இந்தியா கூட்டணிக்கு குறைவாக இருக்கின்றார்கள். எனவே கடந்த ஒரு 2 ஆட்சி காலமாக இல்லாத அளவிற்கு இந்த முறை இந்தியா கூட்டணி கணிசமான வலுவோடு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கடும் நெருக்கடியை தேசிய ஜனநாயக கூட்டணியை ஏற்படுத்தக்கூடிய விதமாக தங்களுடைய வேட்பாளரையும் அறிவித்து இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களுக்கும் இந்தியா கூட்டணியின் கட்சியினரை சந்தித்து ஆதரவு திரட்டுகின்றார்கள். குறிப்பாக தமிழக முதலமைச்சர் திமுக தலைவர் ஸ்டாலின் இந்தியா கூட்டணியில் மிக முக்கியமான தலைவராக தேசிய அளவில் இருக்கின்றார். இந்தியா கூட்டணியை ஒருங்கமைப்பு செய்வதிலும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுடைய பங்களிப்பு பெரிய அளவில் இருந்து வரக்கூடிய நிலையில் முதலமைச்சரை சந்தித்து தமிழகத்திலும் தென்னிந்திய அளவிலும் இருக்கக்கூடிய முக்கிய கட்சிகளுடைய ஆதரவையும் பெறக்கூடிய விதமாக இந்த பயணத்தை மேற்கொண்டிருப்பதாக காங்கிரஸ் தரப்பில் கூறியிருக்கின்றார்கள். சென்னை விமான நிலையம் வந்திருந்திருக்கக்கூடிய சுதர்ஷன் ரெட்டி இன்று மாலை முதலமைச்சரை சந்தித்து திமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சியினரின் ஆதரவை கோர இருக்கின்றார். நன்றி ராஜகுமரன், உங்க தகவல்களுக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.